Welcome to all. Chapter 8 Sampling Techniques and Statistical Inference. Chapter 8 டோட்டலாக 2 எக்ஸைஸ் இருக்குது. 8.1 அண்டு 8.2. 8.1ல் சாம்பிளிங் டெக்னிக்ஸை பற்றியும் 8.2ல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பற்றியும் பார்ப்போம். சாப்டர் 8ல் படிக்க போகிற லேர்னிங் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சாம்பிளிங் டெக்னிக்ஸ், ரேண்டம் சாம்பிளிங், தென் அதோட டைப்ஸ். Simple random sampling, stratified random sampling, systematic sampling, sampling and non-sampling errors, sampling distribution, statistical inference, estimation, test of statistical hypothesis. ஜஸ்ட் நம்ம இந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். சாப்டரோட என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாம்பிளிங்னா என்ன, சாம்பிள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ளட் டெஸ்ட் பண்ண போகிறோன்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ப்ளட்டையும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சாம்பிளுக்கு ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்மளோட பாடியில் இருக்கிற ப்ராப்ளம் சொல்ல முடியும். இப்போ இது போல் ஒரு ஹோல் ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு சம் எலமெண்ட்டை மட்டும் எடுத்தால் அதை தான் சாம்பிள்னு சொல்லுவோம். அது எடுக்கப்படுற மெத்தட்ஸை சாம்பிளிங். இப்போ ஒரு பெரிய பொருளோட தன்மை வேணும்னா அந்த பெரிய பொருளை ஃபுல்லாக செக் பண்ணாமல் அதிலிருந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து அதை செக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அந்த ஒரு பெரிய பொருளோட தன்மையை கண்டுபிடிக்கிற மெத்தடு தான் நம்ம சாம்பிளிங் அண்டு சாம்பிள்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சாம்பிளிங்னா என்னென்னா, சாம்பிளிங் இஸ் த ப்ரொசீஜர் ஆர் ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் ஏ சாம்பிள் ஃப்ரம் ஏ பாப்புலேஷன். அப்போ ஒரு பெரிய பாப்புலேஷன்லேருந்து சாம்பிளிங் இஸ் ஏ ப்ரொசீஜர் ஆர் ப்ராசஸ் ஆஃப் சாம்பிள். அந்த பாப்புலேஷன்லேருந்து சாம்பிள் எடுக்கக்கூடிய ப்ரொசீஜரை தான் நம்ம சாம்பிளிங்னு சொல்லுவோம். 8.1 இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி இல்லாமல் தேரி பாட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் பாப்புலேஷன்? பாப்புலேஷனை என்ன கேட்பாங்க? ஏ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கன்சிடர்ட் அண்டர் ஸ்டடி இஸ் கால்ட் அஸ் பாப்புலேஷன். இப்போ ஒரு பாப்புலேஷனில் P1, P2, P3, தென் P4 எக்ஸெட்ரா ஒரு P10, ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா தென் P1 ஒரு இண்டிவிஜுவல், P2 ஒரு இண்டிவிஜுவல், P3 எக்ஸெட்ரா இது போல் P10. இந்த 10 இண்டிவிஜுவல்ஸ் ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா அந்த குரூப்புக்கு பேர் பாப்புலேஷன். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர். ஃபஸ்ட் ஒரு பாய், செகண்ட் பாய், தேர்ட் அண்டு ஃபோர்த், ஒரு 4 பாய்ஸ். தென் இது போல் ஒரு கிளாஸில் ஒரு 50 பாய்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 50 பாய்ஸ் நம்ம ஒரு பாப்புலேஷனாக சொல்லலாம். ஏன்னா அது உள்ள ஃபஸ்ட்டு ஒரு பாய், செகண்ட் பாய், தேர்டு, ஃபோர்த்துன்னு ஒரு 50 பாய்ஸ் இருக்காங்க ஆர் 50 கேர்ள்ஸ் இருக்கலாம். இது போல் அந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை நம்ம பாப்புலேஷன்னு சொல்லுவோம். செகண்ட் கொஷின், வாட் இஸ் சாம்பிள்? ஏ செலெக்ஷன் ஆஃப் ஏ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஏ பாப்புலேஷன் in such a way that is represent the population is called a sample. சாம்பிள்ன்றது என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்து நம்ம 1 பர்சனோ 2 பர்சனோ சாம்பிள்ஸுக்கு எடுப்போம். அந்த 1 or 2 பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சாம்பிள். இப்போ நம்ம பாடியில் இருக்கிற டோட்டல் பிளட்லேருந்து நம்ம சாம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், 1 or 3 ட்ராப்ஸ் பிளட்டை மட்டும் எடுப்போம். ஸோ அதுதான் என்னென்னு சொல்லலாம்னா சாம்பிள். இந்த 1 or 2 ட்ராப்ஸ் பிளட் என்ன பண்ணுன்னா நம்மளோட டோட்டல் பாடியில் இருக்கிற பிளட்டையே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் கொஷின், வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் கம்ப்யூட்டட் ஃப்ரம் சாம்பிள் இஸ் நோன் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக். சாம்பிளை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷரை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம 10th படிச்சிருப்போம் மீன், மீடியன், மோட். அது எல்லாமே என்னவாக இருக்குன்னா சாம்பிளை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ். அது எல்லாமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். கொஷின் நம்பர் 4, டிஃபைன் பெராமீட்டர். தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் லைக் மீன், வேரியன்ஸ். மீன்னா U, வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர் ஆர் ரெஃபர்டு ஆஸ் பாப்புலேஷன் பெராமீட்டர். இப்போ பெராமீட்டர்ன்றது என்னென்னா இந்த மெஷர்மெண்ட்டு தான். மீன், மீடியன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது போல் வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பெராமீட்டர். ஃபஸ்ட் நம்ம புக்கு ஃபுல்லாகவே ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
நம்ம கேட்டிருக்கிற கொஷின்ஸ் தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சாம்பிளிங்னா என்னென்னு தெரியும். சாம்பிளை எடுக்கிற ப்ரொசீஜரை தான் சாம்பிளிங்னு சொல்லுவோம். இப்போ அதில் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். சாம்பிளிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. நான் ரேண்டம் சாம்பிளிங் ஆர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். செகண்ட் டைப் ரேண்டம் சாம்பிளிங் ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஃபஸ்ட் நமக்கு சாம்பிளிங்னா என்னென்னு தெரியும். அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நான் ரேண்டம் சாம்பிளிங் ஆர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். செகண்ட் டைப் ரேண்டம் சாம்பிளிங் ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நம்ம எதை மெயினாக படிக்க போகிறோம்னா டைப் 2 மட்டும் தான் படிக்க போகிறோம். ரேண்டம் சாம்பிளிங் ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஃபஸ்ட்டு இதில் ரேண்டம் சாம்பிளிங் ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்ன? ரேண்டம் சாம்பிளிங் ரெஃபர்ஸ் டு selection of samples from the population in a random manner. நமக்கு ஃபஸ்ட்டு பாப்புலேஷனாக என்னென்னு தெரியும். the group of individuals என்னென்னு சொல்லுவோம்னா பாப்புலேஷன். அதிலிருந்து சாம்பிள்ஸை ரேண்டமாக இருப்போம். எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் ரேண்டமாக எடுக்கும்போது அதை ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவோம். இப்போ கிளாஸில் ஒரு 50 பாய்ஸ் இருக்காங்கன்னா நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு பாயை கூப்பிட்றோம். ரோல் நம்பர் 10, ரோல் நம்பர் 20, இது போல் ரேண்டமாக கூப்பிட்டா அதுக்கு பேர் ரேண்டம் சாம்பிளிங். Random sample is one where each and every item is the population as an equal chance of the being selection. இப்படி செலெக்ஷன் பண்ணும்போது ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 மெம்பர்ஸுக்குமே ஈக்குவல் சான்சஸ் இருக்கும். இதில் ஒரு ஆளுக்கு சான்ஸ் அதிகமாகவோ கம்மியாகவோ இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். அப்போ ரேண்டம் சாம்பிளிங்னா ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். பாப்புலேஷன்லேருந்து ஒரு சாம்பிளை ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறோம். அப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த பாப்புலேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் ரேண்டம் சாம்பிளிங். தென் அதோட டைப்ஸ். ரேண்டம் சாம்பிளிங் ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கோட டைப்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இது எதுனா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ஆர் ரேண்டம் சாம்பிளிங்கில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், தென் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு டைப் பற்றி ப்ரீஃபாக படிச்சுட்டு அந்த டைப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், தென் அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், அதில் வரக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன. அதே போல் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்னா என்ன, அதில் வரக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். அதே போல் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா என்ன, அதில் வரக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இது நமக்கு ஒன்றுமே என்ன பண்ணுவோம்னா டிஃபைன் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், தென் அதோட மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ். இதே போல் ஒவ்வொரு டைப்பை கேட்டு அதில் வரக்கூடிய மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் நமக்கு 2 மார்க்கோ 3 மார்க் அல்லது 5 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸைஸ் 8.1ல் கொஷின் நம்பர் 7 வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் பற்றி கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வித் ஏ சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் என்னென்னு பார்த்துடலாம். In this technique, the samples are selected in such a way that each and every unit in the population has an equal and independent chance of being selected as a sample. First of all, simple random sampling என்னன்னா, இப்போ ஒரு பாப்புலேஷனில் ஒரு 10 மெம்பர்ஸ் P1, P2, P3ன்னு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பர்சனுக்கு என்ன சான்ஸோ அதே சான்ஸ் தான் செகண்ட் பர்சனுக்கும், தென் தேர்ட் பர்சன் இருக்கிற 10 மெம்பர்ஸுக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணவே இருக்க மாட்டாங்க. இப்போ P1 தனியாக இருப்பாங்க, P2, P3 இது போல் ஒவ்வொருத்தருமே இண்டிபெண்டன்ட் சான்ஸ் இருக்கும். அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அப்போ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஈக்குவல் சான்ஸ் இருக்கும், தென் இண்டிபெண்டன்ட் சான்ஸ், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சான்சஸ் இருக்கும். தென் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் as followed. தி ஃபாலோயிங் 2 மெத்தட்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வித் ரீப்ளேஸ்மெண்ட், இன்னொன்று வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒரு நாளுக்கு வந்த சான்ஸ் திரும்ப வரும், அது வித் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ அது போல் யூஸ் பண்ணும்போது வந்தவரைக்கும் நமக்கு நிறைய வாட்டி திரும்ப சான்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டா அந்த ஆள் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இன்னொரு ஆள், இப்போ P1க்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா செகண்ட் P2, தென் P3, இது போல் சான்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது போல் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். தென் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில்
எத்தனை டைப் இருக்குன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று லாட்ரி மெத்தட், இன்னொன்று டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர். ஃபஸ்ட்டு லாட்ரி மெத்தட்னா என்னென்னா, நம்ம குலுக்கல் சீட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் என்னென்னு சொல்லுவோம்னா லாட்ரி மெத்தட். இப்போ ஒரு 10 பேர் ஏதோ ஒரு போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்படணும். இப்போ 10 பேர் ஒரு போஸ்டிங்காக ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்கள எப்படி செலக்ட் பண்ண முடியல இப்படின்ற சான்ஸ் வரப்போ ஒரே மாதிரியான ஒரு ஷீட்டில் ஒரே சைஸு, தென் ஒரே ஷேப் அண்டு ஒரே கலர், இது போல் இருக்கிற ஒரு 10 சீட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு பேர் என்ன பண்ணணும் இண்டிவிஜுவலாக எழுதிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சீட்டில் P1ஓட நேம், செகண்ட் சீட்டில் P2, தேர்டில் P3, இதே போல் எக்ஸெட்ரா 10th சீட்டில் P10 எழுதிட்டு அதை என்ன பண்ணுவோன்னா ஒரு பவுலில் போட்டுட்டு ரேண்டமாக ஒரு சீட் எடுக்கணும். அதுதான் லாட்ரி மெத்தட். This is the most popular and simplest method when the population has finite. இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஃபைனைட்டாக இருக்கும்போது, வேல்யூ நிறையா இருக்கும்போது லாட்ரி மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் ஒரே மாதிரி இருக்கிற நிறையா சீட்டை ரெடி பண்ண முடியாது. மெயினாக லாட்ரி மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா பாப்புலேஷன் ஃபைனைட்டாக இருக்கும்போது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், in this method all the items of the population are numbered on separate slip of a paper of same size. இது என்ன பண்ணோம், தனித்தனி பேப்பர் எடுத்துப்போம். இந்த பேப்பரோட சைஸு அண்ட் ஷேப் அண்ட் கலர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். தே ஆர் ஃபோல்டட் அண்டு பிளேஸ்டு இன் டு த கண்டெய்னர் அண்டு ஷஃபிள்டு த்ரோட்லி. அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒரு பாக்ஸில் எடுத்துக்கிட்டு பவுலில் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக நம்ம ஷஃபிள் பண்ணி விட்டணும். தென் தி ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் ஸ்லிப்ஸ் ஆர் செலக்டட். ஸோ நமக்கு ஒரு 2 சீட்டு வேணும், 3 சீட்டு வேணும்னா ரேண்டமாக என்ன பண்ணுவோம், அதிலேருந்து ஒரு 2 ஸ்லிப்போ அல்லது 3 ஸ்லிப்போ எடுத்துப்போம். அதன் மூலமாக என்ன பண்ணுவோம், அந்த போஸ்டிங்க்கு தேவையான பர்சனை செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு லீடர் போஸ்டிங்க்கு ஒரு பர்சன் தேர்ந்தெடுத்தாகணும். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேர் அதுக்கு கேப்பபிளாக இருக்காங்கன்னா நம்மளால் 5 பேரையுமே அந்த லீடர் போஸ்ட்டுக்கு போட முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு ஆள் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 5 பேரையுமே ஒரே மாதிரி இருக்கிற ஷீட்டில் எழுதி ஒரு பவுல் எடுத்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஷஃபிள் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரேண்டமாக ஒரு சீட் எடுக்க போகிறோம். அந்த ஒரு பர்சனை கிளாஸோட லீடராக சொல்லலாம். இந்த மெத்தடுக்கு பேர் லாட்ரி மெத்தட். செகண்ட் மெத்தட் டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர். பாப்புலேஷன் ஃபைனைட்டாக இருந்தால் லாட்ரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது லாட்ரி மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே மாதிரியான ஸ்லிப்பை நம்மளால் ரெடி பண்ண முடியாது. ஒரே மாதிரி சைஸு, ஷேப் அண்டு கலர் இருக்கிற ஸ்லிப்பை நிறைய ரெடி பண்ண முடியாது. அப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணலாம். தி ரேண்டம் நம்பர் டேபிள் has been so constructed that each of the digit 0, 1 to etc 9 வரைக்கும் 0 to 9 வரைக்கும் இருக்கிற இந்த 10 நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். will appear approximately with the same frequency. ஒரே மாதிரி இருக்கிற இடைவெளியில் இந்த எல்லா நம்பரும் எழுதிக்கிட்டு அண்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர், ஒன்றுமே தனித்தனியாக. இப்போ 0, 1, 2, 3 அது 0, 0, 0, 1, 0, 2, 0, 3 இது போல் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் தனித்தனியாக எல்லா நம்பரும் எழுதிட்டு நம்ம அதன் மூலமாகவும் வேல்யூஸை செலக்ட் பண்ண முடியும். தி வேரியஸ் ரேண்டம் நம்பர் டேபிள் அவைலபிள் ஆர். ரேண்டம் நம்பர் டேபிளை என்னென்ன மெத்தடில் சால்வ் பண்ண முடியும்னா ஒரு 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் LHC டிபேட் ரேண்டம் நம்பர் சீரீஸ். ஃபஸ்ட்டு மெத்தட் LHC டிபேட் ரேண்டம் நம்பர் சீரீஸ். செகண்ட் ஃபிஷர் அண்டு யார்ட்ஸ் ரேண்டம் நம்பர் சீரீஸ். கெண்டல் அண்டு ஸ்மித் ரேண்டம் நம்பர் சீரீஸ். ரேண்ட் கார்பரேஷன் ரேண்டம் நம்பர் சீரீஸ். இந்த 4 மெத்தடில் நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ண போகிறோன்னா டிபேட் ரேண்டம் நம்பர் சீரீஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டிபேட்ஸ் டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் 20 ஐட்டம் அவுட் ஆஃப் 6000. இப்போ நம்மகிட்ட ஒரு டேபிள் கொடுத்துட்டு இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற ஒரு 20 ஐட்டம் செலக்ட் பண்ணணும். அந்த 20 ஐட்டம் 6000க்குள்ளே இருக்கணும். இப்போ இது போல் நமக்கு பாப்புலேஷன் நிறையா இருக்குது. ஒரு 6000, 7000, 8000 இருக்கும்போது நம்ம அதிலேருந்து ஒரு டவுனில் ஒரு 10,000 வீடு இருக்குது. அந்த 10,000 வீட்டிலேருந்து ஒரு 20 வீடை மட்டும், ஒரு 20 வீடை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுபோல் கொடுக்கும்போது நம்மளால் அந்த 20 வீட்டோட பேரையும் ஒரு ஸ்லிப்பில் எழுத முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம 10,000 ஸ்லிப்ஸை ரெடி பண்ணி ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா ரேண்டமாக நம்ம ஒரு 20 வீடை செலக்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 6000க்குள்ளே இருக்கணும், 7000க்குள்ளே இருக்கணும். அது போல் ஒரு கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக 10,000 வீடு இருக்குது.
அதில் நமக்கு வேணுன்றது ஒரு 20 வீடு மட்டும்தான். நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 20 வீடு ஒரு 6000க்குள்ளே இருந்தால் போதும். வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் வீட்டுக்கு நம்பர் 1, செகண்ட் வீட்டுக்கு நம்பர் 2, லாஸ்ட் வீட்டுக்கு 10,000. இது போல் நம்பர் கொடுத்துட்டு நமக்கு வேணுன்ற வீடு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 6000 வரைக்கும் இருந்தால் போதும். ஒரு கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு 20 வீடை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா ரோ வைஸ் அப்ரோச் பண்ணலாம், ஆர் காலம் வைஸ் அப்ரோச் பண்ணலாம். இந்த டேபிள் எடுத்துக்கிட்டு இந்த ரோவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்பர் 6000க்குள்ளே இருக்குது, அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். செகண்ட் நம்பர் 6000 விட அதிகமாக இருக்குது, அப்போ விட்டுடலாம். தேர்ட் நம்பர் 6000க்குள்ளே இருக்குது, அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இதே போல் ஃபஸ்ட் ரோ அப்ரோச் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோவில் இதெல்லாம் 6000க்குள்ளே இருக்கும், எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். தென் அதே போல் செகண்ட் ரோ 6000க்குள்ளே இருந்தால் அதை மட்டும் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அதை விட அதிகமாக இருந்தால் அந்த வீடை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதே போல் ஒவ்வொரு ரோவாக போகிறோம். மொத்தம் இங்கே 4 ரோ, ரோ 1, ரோ 2, ரோ 3 அண்ட் ரோ 4. ரோ 4லேயே நமக்கு 6000க்குள்ளே இருக்கிற ஒரு 20 டேர்ம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் ரேண்டமாக நம்மளே என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 10,000னா எனக்கு என்ன போதுன்னா 6000க்குள்ளே இருந்தால் போதும். அதை எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் ரோ வைஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ. எனக்கு தேவையான எல்லாமே கிடச்சிச்சின்னா நம்ம அதுக்கப்புறம் மூவ் பண்ணி தேவையில்ல, அதோட இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது பேர் தான் டிபேட் டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ். அப்போ நமக்கு வேணுன்றதை நம்மளே ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கிட்டு ரோ வைஸ் ஆர் காலம் வைஸ் இதோ ஒன்று அப்ரோச் பண்ணி அதுக்கு தேவையான ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். இப்போ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்லேயும் மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் இருக்கலாம், அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டில் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வரக்கூடிய மெரிட்ஸ் என்னென்னா பர்சனல் பயாஸ் இஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். இப்போ இது நமக்கு இவங்களுக்கு வேணும், நமக்கு இவங்க தேவைப்படுறாங்க, இவங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். அது போல் இல்லாமல் நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதனால் நமக்கு பர்சனலாக விருப்பு வெறுப்புலாம் இருந்தால் அதை கண்டிப்பாக காட்ட முடியாமல், ஏன்னா எல்லாமே இங்கே ரேண்டமாக யூஸ் பண்ண போகிறோம். லாட்ரி மெத்தடாக இருந்தாலும் சரி, ரேண்டம் டேபிளாக இருந்தாலுமே எல்லாமே நமக்கே தெரியாமல் செலக்ட் பண்ணப்பட ஒரு வேல்யூ தான். ஸோ அதனால் இங்கே எந்த ஒரு பர்சனல் பயாஸும் இருக்காது. செகண்ட், திஸ் மெத்தட் இஸ் எக்கனாமிக்கல் ஆஸ் இட் சேவ்ஸ் டைம், மணி அண்ட் லேபர். நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாக டைம் ஆக போகிறதுல மணி அண்ட் லேபர் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. தென் தேர்ட் பாயிண்ட், தி மெத்தட் ரெக்யூஸ் மினிமம் நாலேஜ் அபவுட் தி பாப்புலேஷன் இன் அட்வான்ஸ். இதுக்கு ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லாட்ரி மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக பேர் எழுதி அதை செலக்ட் பண்ண போகிறோம். ரேண்டம் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோ வைஸ் காலம் வைஸ் நமக்கு எந்த நம்பர் தேவையோ அதை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் போதும். இதனால் வரக்கூடிய மெரிட்ஸு ஒன்று என்னென்னா பர்சனல் பயாசிஸ். இவங்க நமக்கு பிடிச்சிருக்கு, இவங்களே செலக்ட் பண்ணலாம், இவங்க நமக்கு பிடிக்காது, இவங்களே செலக்ட் பண்ணக்கூடாது. இது போல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தவிர்க்க முடியும். செகண்ட் பாயிண்டில் டைம், மணி அண்ட் லேபரை மிச்சமாகவும். தேர்ட் பாயிண்டில் அதிகமான நாலேஜ் இல்லை, மினிமம் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். செகண்டில் டிமெரிட்ஸ். திஸ் ரெக்யூஸ் ஏ complete list of population, but such up to date list are not available in many requests. Not available in many enquiries. இப்போ இதை யூஸ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு பழைய டேட்டா கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பழைய டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த மெத்தட் அப்ளை பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போனா அப்டேட்டில் இருக்கிற டேட்டாஸ் இல்லாமல் இருந்தால் இதோட ஒரு டிஃபால்ட்டாக இருக்கும். இஃப் த சைஸ் ஆஃப் சாம்பிள் இஸ் ஸ்மால், then it will be not be representative of the population. சப்போஸ் நமக்கான டேட்டா சின்னதாக இருக்கும்போது சாம்பிள் ஸ்மாலாக இருந்தால் அது அந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்கும். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நான் ஒரு லீடரை செலக்ட் பண்ண போகிறேன். அந்த ஒரு ஆள் என்னவாக இருக்கலாம்னா அந்த 100 பேரையும் ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா 100 பேரோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். நம்ம செலக்ட் பண்ண ஒரு பர்சனோட கேரக்டர் வேறு மாதிரி இருந்தால் ஸோ அந்த கிளாஸ் கொஞ்சம் ஃபைல் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது போல் நம்ம செலக்ட் பண்ண போகிற அந்த 1% என்னென்னா அந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் டிஃபால்ட்டாக இருக்கும். ஒன்று நமக்கு டேட்டா அப்டேட்டில் கிடைக்காமல் இருக்கும், இன்னொன்று அந்த சாம்பிள்ன்றது ஏன்னா 100 பேருக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறோன்னா அவங்க அந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் புக்கில் கொஸ்டின் நம்பர் 8, எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். இப்போ செகண்ட் மெத்தட் ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் பார்த்துடலாம். இன் ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்
First, divide the population into subpopulation, which are called strata. Then the samples are selected from each of the strata through random techniques. The collection of all samples of all strata gives a stratified random sampling. இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு டோட்டலாக இருக்கிற ஒரு பாப்புலேஷனை சப்டிவிஷனாக பிரிச்சுருவோம். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நம்ம அதை 10 பேராக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு 10 பேர்லேருந்து ஒரு சாம்பிள், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், தென் அடுத்து இருக்கிற 10 பேர்லேருந்து ஒரு ஆள், இதே போல் 10 குரூப்லேருந்து ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ண போகிறோம். டோட்டல் நம்மக்கிட்ட ஒரு 10 ரெப்ரசன்டேட்டிவ் கிடைப்பாங்க. தென் அதிலேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம். இதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். அப்போ டோட்டலாக 100 பேர்லேருந்து ஒரு ஆள் எடுக்காமல் அதை ஒரு 10 மெம்பர்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு 10 குரூப்பாக பிரிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் ஒவ்வொரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, தி பாப்புலேஷன் இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஸோ தட் ஈச் ஸ்ட்ராட்டம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் ஆர் லெஸ் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட். இப்போ ஒரே மாதிரியாக இருக்கிற ஒரு ஹோல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டால் அது என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரியாக இருக்கிற சப்டிவிஷனாக பிரிக்க போகிறோம். இப்போ 100 மெம்பர்ஸ்னால் 10 பேரை பிரிக்கிறேன்னா அதில் என்னென்னா ஒரு 5 மெம்பர்ஸ் எல்லாமே படிக்கிற பசங்களாக இருந்தால் ஒரு 3 பேர் ஆவரேஜ், 2 பேர் பிலோ ஆவரேஜ். இது போல் நம்ம பிரிச்சிருக்கிற 10 குரூப்லேயுமே ஒரே மாதிரி இருக்கிற பசங்களாக பிரிச்சிடணும். தி ஸ்ட்ராட்டா ஆர் ஸோ டிசைன்டு தட் தி do not overlook each other. After the population is stratified, a sample of specified size is drawn at random of each stratum using lottery method or table of random number method. இப்போ இது போல் குரூப்பை பிரித்ததுக்கப்புறமா இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 10 பேராக பிரிச்சிட்டோம். இப்போ அந்த 10 பேருக்கு மட்டும் என்ன பண்ணலாம், லாட்ரி மெத்தடும் ரேண்டம் டேபிள் மெத்தட் இருந்து ஒரு ஆளை ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ண முடியும். இப்போ இதே போல் ஒவ்வொரு குரூப்பில் இருந்து ஒவ்வொரு ஆள்லாம் மொத்தமாக அந்த 100 பேர் இருந்து ஒரு 10 பேர் மட்டும் படிப்பாங்க. தென் இப்போ கிடச்ச 10 பேருக்கு என்ன பண்ணலாம்னா திரும்பவும் லாட்ரி மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு அந்த கிளாஸுக்கு தேவையான ஒரு ஆளை ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டில் ஒரு எலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஸ்டேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிவிஷனாக பிரிச்சுடுவாங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சுட்டு தென் அது என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ டோட்டலாக ஒரு ஸ்டேட் நமக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு இருக்குன்னா அது என்ன பண்ணுவோன்னா டிஸ்ட்ரிக்டாக 10 கிலோமீட்டர் ஒரு டிஸ்ட்ரிக்டாகவும் அகெயின் ஒரு 10 கிலோமீட்டர், இது போல் ஒரு 10 சப்டிவிஷனாக பிரிச்சுருவாங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்டு மட்டும் ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. தென் இதே போல் இங்கே தனி எலெக்ஷன், இங்கே தனி எலெக்ஷன், இது போல் தனித்தனியாக எலெக்ஷன் வச்சுட்டு தென் அதன் மூலம் நம்மளால் ஆளுங்களை செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஹோல் ப்ராசஸுமே ஒரு ஆளால் செலக்ட் பண்ண முடியாது. அதனால் சப்டிவிஷனாக பிரிச்சுட்டு ஆக்ஷன் பண்ணாங்கன்னா தென் அதுக்கப்புறமா எல்லாரையும் ஜாயின் பண்ணிவிட்டு தென் நமக்கு எந்த கட்சி அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோ அதன் மூலமாக லீடர் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா செலக்ட் 68 ரேண்டம் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன் ஆஃப் ஹைட்ரோஜினியஸ் குரூப் வித் சைஸ் 500 த்ரூ ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் கன்சிடரிங் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ரா. ஃபஸ்ட் கேட்டகரியில் லோயர் இன்கம் கிளாஸில் 39%, மிடில் இன்கம் கிளாஸில் 38%, அப்பர் இன்கம் கிளாஸில் 23%. மொத்தமாக ஒரு 500 பேர் இருக்காங்க. அந்த 500 பேர்லேருந்து 68 பேர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த டோட்டலாக இருக்கிற 500 பேர் என்ன பண்ணிட்டோம்னா 3 சப்டிவிஷனாக பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் லோயர் இன்கம் கிளாஸ், செகண்டில் மிடில் இன்கம் கிளாஸ், தேர்டில் அப்பர் இன்கம் கிளாஸ். லோயர் இன்கமில் 39%, மிடில் இன்கமில் 38%, அப்பர் இன்கமில் 23%. இப்போ இங்கேருந்து சம் மெம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட்லேருந்து சம் மெம்பர்ஸ், தேர்ட்லேருந்து சம் மெம்பர்ஸ், டோட்டலாக ஆட் பண்ணால் 68 கிடைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஸ்டாட்டம் எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்குன்னா கேட்டகரி 1, 2, 3. தென் ஹோமோஜினியஸ் குரூப் எத்தனை குரூப்பாக பிரிச்சுட்டுனா ஒரே மாதிரியான இருக்கிற குரூப்பாக இருக்கணும். மொதல் குரூப்னா லோயர் இன்கம் கிளாஸ், செகண்டு மிடில் இன்கம் கிளாஸ், தேர்டு அப்பர் இன்கம் கிளாஸ். பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் 39, 38, 23. இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள், இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரியிலேருந்து நம்ம எத்தனை பீப்புளை செலக்ட் பண்ணலாம். மொதல் என்ன பண்ணுறாங்கன்னா 39%. எத்தனைனா 500ல் 39% பேர் என்னவாக இருக்காங்கன்னா லோயர் இன்கம். அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க, டோட்டலாக 500 மெம்பர்ஸ் இருக்காங்க.
இந்த 500ல் 39% லோயர் இன்கம். இப்போ 500ல் 39%னா எத்தனை மெம்பர்ஸ்? இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோன்னா 39%னா 39/100 இன்ட்டு 500. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு 195. அப்போ 195 மெம்பர்ஸ் லோயர் இன்கம் கிளாஸில். அதே போல் மிடில் இன்கம் கிளாஸ்னால் 38%. அப்போ 38/100 இன்ட்டு 500 190 மெம்பர்ஸ். தென் அப்பர் இன்கம் கிளாஸில் 23%. 23/100 இன்ட்டு 500 அப்போ 115. அப்போ டோட்டலாக 195 190 115 டோட்டலாக 500 மெம்பர்ஸ். இப்போ அந்த 500ல் லோயர் இன்கம் கிளாஸில் எவ்வளோ பேர், மிடில் இன்கம் கிளாஸில் எத்தனை மெம்பர்ஸ், தென் அப்பர் இன்கம் கிளாஸில் எவ்வளோ பேர், இதை மேலே கண்டுபிடிச்சிட்டோம். தென் இதுக்கப்புறமா இதிலிருந்து நமக்கு என்னென்னா எவ்வளோ பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறோம். நமக்கு டோட்டலாக அந்த 500 பேர்லேருந்து 68 பேர் வந்தாலே போதும். அப்போ ஃபஸ்ட் கேட்டகரியிலேருந்து சம் மெம்பர்ஸ், செகண்ட் கேட்டகரி சம் மெம்பர்ஸ், தேர்ட் கேட்டகரி சம் மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்னா லோயர் இன்கம் கிளாஸில் டோட்டலாக 195 மெம்பர்ஸ் இருக்காங்க. நமக்கு என்னென்னா 500லேருந்து 68 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே ப்ராசஸ். மிடில் இன்கம் கிளாஸில் டோட்டலாக 190 மெம்பர்ஸ். பட் நமக்கு எவ்வளோ போகுதுன்னா 500லேருந்து 68 மெம்பர்ஸ் தான். அப்போ 190க்கு எத்தனை பேர் சூஸ் பண்ண முடியும்? ஏன்னா 500 பேர்லேருந்து 68 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா இப்போ 190க்கு எத்தனை பேரை செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். தென் அதே போல் அப்பர் இன்கம் கிளாஸில் மொத்தமாக 115 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது 500லேருந்து 68 மெம்பர்ஸ்னால் இப்போ 115க்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்போது 500க்கு 68 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணால் போதும். அப்போ 195க்கு எவ்வளோ பேர்? ஸோ கேன்சல் பண்ணி வர ஆன்சர் 26.5னா 26 எடுத்துக்கலாம். சேம் இங்கே 26.5னா 26, இங்கே 15.6னா 16. ஒன்று இங்கே அதிகமாக எடுக்க போகிறோம். 5 விட அதிகமாக இருக்கும்போது 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக கிடைக்கும் போது 68 வரணும். ஸோ இதை என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டாட்டம் சாம்பிளிங் மெத்தட் ஆர் ஸ்ட்ரெட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். இப்போ இதில் வரக்கூடிய மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டில் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்கில் வரக்கூடிய மெரிட்ஸ் என்னென்னா a random stratified sample is superior to simple random sampling because it ensures representation of all groups and thus it is more representative of the population which is being sampled. Stratified random sampling சிம்பிளை விட பெட்டர்னு சொல்கிறாங்க. எதனாலனா இதில் எல்லா குரூப்பும் பங்கேற்க முடியும். இப்போ சிம்பிள் என்ன பண்ணுவோன்னா ஒரு 100 பேர்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பட் ஸ்ட்ராட்டிஃபைல என்ன பண்ணுவோன்னா அந்த 100 பேரை 10 குரூப்பாக பிரிச்சிடும். குரூப் 1, தென் குரூப் 2, எக்ஸெட்ரா குரூப் 10. இது போல் பிரிக்கும் போது இருக்கிற எல்லாருக்குமே அதிகமான சான்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டில் a stratified random sample can be kept small in size without losing its accuracy. ஸ்ட்ராட்டிஃபைடை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப்பை எவ்வளோ சின்னதாக பிரித்தாலும் நமக்கு எந்த ஒரு லாஸும் வராமல் அதுக்காக கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் 20 குரூப்பாகவும் பிரிக்கலாம். ஒரு 5 பேரை என்ன பண்ணுவோன்னா 20 குரூப்பாக பிரித்தாலும் அதுலேருந்து ஒவ்வொரு ஆளாக செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு 20 பேர் கிடைப்பாங்க. தென் அந்த 20 பேரையும் ஒரு 4 சப்டிவிஷனாக 5 பிரித்து தென் அதிலேருந்து ஒரு ஆள். இதுபோல் நம்ம எந்த அளவு சின்னதாக பிரித்தாலும் அதோட அக்யூரன்சி மாறாமல் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இட் இஸ் ஈஸி டு அட்மினிஸ்ட்ரேட்டர் இஃப் த பாப்புலேஷன் அண்டர் ஸ்டடி இன் சப்டிவைடட். இப்போ நம்ம பெரிய இருக்கிற ஒரு டிவிஷனை சப்டிவிஷனாக பிரிக்கும் போது அதை நமக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இட் ரெடியூஸ் தி டைம் அண்டு எக்ஸ்பென்சஸ் இன் டிவைடிங் த ஸ்டேட்டா இன்டு த ஜியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் சின்ஸ் த கவர்மெண்ட் இட் செல்ஃப் டிவைட் தி ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. இப்போ நம்ம ஏரியா பிரிக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களோட மொழியை பொறுத்து என்ன பண்ணுவோன்னா அந்த டிவிஷனை பிரிச்சிடுவோம். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக தமிழ் பேசுகிறாங்கன்னா அது ஒரு நாடாக பிரிச்சிடலாம். தென் அடுத்து ஒரு தெலுங்கு பேசுகிறாங்கன்னா அது ஒரு நாடாக. இது போல் நமக்கு மொழியை பொறுத்து வேறு ஏதாவது பொறுத்து நமக்கு அதை பிரிக்கும் போது நமக்கான டைம் அண்டு செலவு கம்மியாகுன்றாங்க. இது ஃபுல்லாக இதோட மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் பார்த்துடலாம். இதோட டிமெரிட்ஸ் என்னென்னா டு டிவைட் தி பாப்புலேஷன் இன்டு ஹோமோஜினியஸ் ஸ்டேட்டா அண்ட் இஃப் நாட் டிவைட் இட் ரெக்யூஸ் மோர் மணி அண்டு டைம் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஈஸியாக டிஃபிகல்ட் ஒன். இப்போ என்னென்னா ஒரு ஏரியாவை பிரிக்கும் போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி இல்லைனா இப்போ நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டோன்னா பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகை, ஏனாம். இப்போ பாண்டிச்சேரியோட ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா கேரளா அண்டு ஆந்திராவில் இருக்கும். இப்போ அங்கே மொழி பேசுகிறவங்க வேறு, நம்ம மொழி பேசுகிறவங்க வேறு.
இது போல் பிரிக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ இங்கே இருக்கிற சிஎம்ஏ என்னென்னா அங்கேயும் போய் பார்த்துட்டு வரணும், தென் இது போல் காரைக்கால் போகணும் அண்டு மாகே என்ன போகணும், இது போல் இருக்கும் நமக்கு டைம் அண்டு மணி என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகும். இஃப் ப்ராப்பர் stratification is not done, then sample will have an effect on basis. If proper stratification is not done, the sample will have an effect of bias. நம்ம என்னென்னா கரெக்டாக பிரிக்கலைன்னா அதனால் நமக்கு நிறைய இழப்பீடுலாம் வரும். இப்போ நம்ம பிரிக்கும் போது என்னென்னா, இப்போ தமிழ் பேசுகிற ஒரு இடத்துல வேறு ஏதாவது மொழி பேசுகிறவங்கள விட்டுட்டுனா அங்கே அந்த மக்களுக்கான பாதிப்பு வரும். இப்போ இது போல் பிரிக்கும் போது கரெக்டாக பிரிக்கலைன்னா அந்த மெத்தடு என்ன ஆகுனா வேஸ்ட் ஆகிடும். There is always a possibility of fault classification of strata and hence increasing the variability. நம்ம கரெக்டாக டிவிஷனை பிரிக்கலைன்னா அதனால் நமக்கு நிறைய பாதிப்பு வரும். ஒரு 4 பாயிண்ட் மெரிட்ஸ்லேயும் ஒரு 3 பாயிண்ட் டிமெரிட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் systematic sampling. In a systematic sampling, randomly selected the first sample from the first k unit, then every kth member starting with the first selected sample in including the sample. இது பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துடலாம். இப்போ டோட்டலாக இது ஒரு மீட்டிங்லேயோ ஒரு கிளாஸ்லேயோ ஒரு 100 மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு இதிலேருந்து ஒரு 10 பேர் வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10வது ஆளை செலக்ட் பண்ணுறேன். இது ஒரு போட்டிக்கு எடுத்துக்கலாம். தென் அதே போல் இன்னொரு இதில் 20th மெம்பர் செலக்ட் பண்ணுவேன். தென் அதே ரேஷியோவில் 30, தென் 40, 60, 70, 80, 90, 20, 100ன்னு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஒரு 50 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு 5 பேர் வேணும்னா 50 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 10, 20, 30, 40 அண்ட் 15ன்னு ஒரு 5 மெம்பர்ஸை செலக்ட் பண்ண போகிறேன். இதன் மெயின் ஃபார்முலா தான் k = n/n. kன்றது சாம்பிளிங் இன்டர்வல், n sample size of population, the size of the population, and n என்றது sample size. இப்போ ஒரு 1000 மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். பஸ் 1000 என்றது சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். நமக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் இருந்தால் போதும். இப்போ 1000/10னா 100ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் 100, 200, 300, 400 இது போல் 100 பிரிக்க போகிறோம். அதான் என்ன இருக்குன்னா சாம்பிள் இன்டர்வல். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கோட மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் என்னமா இருக்குன்னா, திஸ் இஸ் a சிம்பிள் அண்டு கன்வீனியன்ட் மெத்தட். இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதுன்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க, 10 பேர் வேணுன்னா 10, 20, 30, 40, 50 ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். திஸ் மெத்தட் டிஸ்ட்ரிபியூட் தி சாம்பிள் மோர் ஈவன்லி ஓவர் த என்ட்ரிஸ். இது என்ன ஆகுனா எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஒரு 100 பேர்னா 10 வந்துடுவாங்க, 20, 30, 40ன்னு இருக்கிற எல்லாருக்குமே அதுக்கான சான்சஸ் கிடைக்கும். தென் டைம் அண்ட் ஒர்க் என்ன ரெடியூஸ் ஆகும். வரக்கூடிய டிமெரிட்ஸ் என்னவாக இருக்குன்னா, சிஸ்டமேட்டிக் சாம்பிள்ஸ் ஆர் நாட் ரேண்டம் சாம்பிள். அது என்னவாக இருக்குன்னா ரேண்டம் சாம்பிளாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை மட்டும், இப்போ ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டுனா அதை பேஸ் பண்ணி எல்லோரும் வர மாரி இருக்கும். ரேண்டம் சாம்பிளிங்கில் வராது. தென் இஃப் n is not a multiple of n, then the sample interval k cannot be an integer. The sample selected because difficult. இப்போ என்னென்னா ஒரு 25, 23ன்னு எடுத்துக்கலாம். டோட்டலாக 23 சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். நமக்கு இதிலிருந்து ஒரு 3 மெம்பர்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ 23/3. இப்போ என்ன வேணால் வரக்கூடிய நம்பர் நமக்கு இன்டிஜராக ஒரு முழு நம்பராக இல்லாமல் பாயிண்டில் வந்துடும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 7 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்போ இது போல் வரும்போது என்ன ஆகுனா செலக்ட் பண்ணும்போது கஷ்டமாயிடும். இன்னும் சொல்கிற போது ஒரு 50, ஒரு 5 மெம்பர்ஸ் வேணும்னா 50/5 10 கிடச்சி. அப்போ 10, 20, 30, 40, 50 கிடச்சிரும். இப்போ 23 மெம்பர்ஸ் இருக்காங்க, நமக்கு 3 மெம்பர்ஸ் வேணும்னா நம்ம 7 பாயிண்ட் சம்திங் வருது. அப்போ பாயிண்டில் வரும்போது என்ன ஆகுனா செலக்ட் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ இதான் என்னென்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குன்னா, சாம்பிள்னா என்ன, சாம்பிளிங்னா என்ன, அண்ட் வாட் இஸ் த பாப்புலேஷன், வாட் இஸ் சாம்பிள், வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக், தென் டிஃபைன் பேராமீட்டர். இதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று ரேண்டம் சாம்பிளிங், இன்னொன்று நான் ரேண்டம் சாம்பிளிங். நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேண்டம் சாம்பிளிங்கை பற்றி தான் படிக்க போகிறோம். ரேண்டம் சாம்பிளிங் ஆர்
ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அதில் மெத்தட்னா என்ன, வரக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்னா என்ன, அதில் வரக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். லாஸ்ட்டாக சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா என்ன, அதில் வரக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இது எல்லாமே என்னென்னா நமக்கு 3 மார்க் கேட்கலாம், 2 மார்க்கில் வரலாம், அது 5 மார்க்லேயும் வரலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம்.